சாமியாய கடவுளே போய் கிடேரிக்கென்னா போட்டு பட்டி மென்மேலும் பெருகி மீண்டு வரணும். உனக்கு ஒரு ஒரு செலவாகணும், பொட்டக்கண்ணா போகணும், பட்டி பெருகணும். பிடி எந்த மிஸ்டேக் வராமல் குலதெய்வம் ஆண்டவா மென்மேலும் வரணும். கிடேரிக்கென்னா போட்டு பட்டி பட்டி பெருகணும். ஆண்டவா எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது. நம்ம தினம் கொஞ்சம் ஏறிக்கும். வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா நம்ம ஃபார்ம் பேரு, நம்ம ஃபார்ம் லொகேஷன் அப்படியே சொல்லிருக்கேன். நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா அம்மன் டைரி ஃபார்ம்னா, நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவச்சிங்கிற ஏரியாவில் நம்ம ஃபார்ம் அமைச்சிருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. அண்ணா இந்த வாரம் நம்ம ஃபார்முக்கு எத்தனை மாடுங்கண்ணா வந்திருக்கு? ஆனால் இந்த வாரம் மொத்தம் 26 மாடுங்கண்ணா. ஓகேங்க. 4 எருமைங்கண்ணா. சரிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 மாடு சேல்ஸ் ஆயிருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இன்னும் 15 மாடு சேல்ஸ்க்கு இருக்குங்கண்ணா. 15 மாடு லைவ் ஸ்டாக்ல அவைலபிளா இருக்கு. சரி சரி. என்னென்ன பிரீட்ல நான் வந்திருக்கு இந்த வாரம்? ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல வந்துச்சிங்கன்னா, ஜெர்சியில் வந்தது, ஆல் பிளாக்ல வந்தது, காங்கிரேஜில் வந்தது, கிர் கிராஸில் வந்தது, எருமிங்க வந்தது, புறாவில் வந்தது, நாட்டு கிராஸில் வந்தது, எல்லா ரகத்துலையும் மாடு வந்தது. ஜாபர் பாடியில் கூட ஒன்று வந்ததுங்களா? ஜாபர் பாடியிலையும் எருமை வந்துருச்சு. ஆமாண்ணா. அதேதாங்க. எந்த பிரீடும் இல்லைன்னு இந்த வாரம் எல்லா பிரீடே இல்லைங்கண்ணா. அதேதாங்க. எல்லா பிரீட்லும் மாடு வந்தது. யார் யாருக்கு என்னென்ன பிரீட்ல வேணுமோ எல்லாம் வேணாலும் ஒரே இடத்துல வந்தால் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். ஆமாண்ணா. எது வேணுமோ கலரா, இந்த கலர் வேணுமோ வாங்கிட்டு போ, அந்த கலர் வேணுமோ அந்த வாங்கிட்டு. பட்ஜெட் மட்டும்தான் பார்க்கணுமோ ஒழிய கலர் பிடிக்கல, மாடு பிடிக்கல, இதெல்லாம் எதுவும் சொல்ல தேவையில்லை. தெளிவான மாடுங்க, தெளிவாக இருக்குங்கண்ணா. சரி சரி சரிங்கண்ணா. ஆனால் இந்த வாரம் எந்தெந்த ஏரியாவுக்கு நான் மாடு கொடுத்துருக்கேன்? ஆனால் இந்த வாரம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா, காங்கேயத்துக்கு கொடுத்தோம்னா, சேலத்துக்கு கொடுத்துருந்தோம். சரிங்க. பொள்ளாச்சிக்கு கொடுத்துருந்தோம்னா, அந்தியூருக்கு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளத்தூருக்கு கொடுத்துருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா. எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்கோண்ணா. எல்லா ஏரியா கொடுத்துருங்க. ஆமாம். சரிங்கண்ணா. இந்த வாரம் பட்ஜெட்ண்ணா? அண்ணா பட்ஜெட் வந்து ஸ்டார்டிங் பட்ஜெட் 85ங்கண்ணா. சரிங்க. 1,60,000 வரைக்கும் மாடு வந்துச்சுங்க. 1 லட்சம். ஆனால் கறவைங்கண்ணா இந்த வாரம் ஸ்டார்டிங் கறவை வந்து 15லேருந்து 30-35 லிட்டர் வரைக்குமே மாடு வந்துச்சுங்கண்ணா. ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா. அப்படியே ஒவ்வொரு மாடு பிரீடு கறவை பார்த்துடலாங்கண்ணா. ஃபார்முக்கு ரத மாட்டை 2 மாடு கொண்டு வந்துறீங்க. ஆமாண்ணா. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. என்ன ரதங்கிறத விட நல்லா வெள்ளி சிலை மாதிரி கொண்டு வந்துக்கிறேண்ணா. அதேதானே. தங்க சிலை மாதிரி வெள்ளி சிலை மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காங்கிரீட்ல பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிரீடில் கொண்டு வந்துருக்குங்கண்ணா. அதேதாங்கண்ணா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% ஒரிஜினல்ங்கண்ணா. சரி. லைட்டாக கிராஸ்ல இருக்கும். ரெண்டுமே அக்கா தங்கச்சி மாதிரி நல்லா திமிழ் அமைப்பு, நடையில் விடுறோம் பாருங்க. ரெண்டுமே 2 நீத்து 6 பல்லுந்து கடமுளப்பு. இப்போ தான் ஸ்டார்டிங்னா நல்ல 4 காம்பு அச்சில் ஊத்துற மாதிரி இருக்கும். கைக்கிற மிஷின் கரை எதுக்கு வேணா போட்டுருக்கா, குணமனத்துக்கு பச்சை குழந்தைங்கண்ணா. சரிங்க. ரெண்டுமே பாருங்க ஒரே ஃபார்ம்காரர் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். 2 ஜோடியில் தானே தரப்படும், ஒத்தையாக பிரித்து தர மாட்டாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. 2க்கு தகுந்த பட்ஜெட் இருக்கும். கறவையும் 15 லிட்டர் கெட்டியாக வரக்கூடிய மாடுங்கண்ணா. 2 அக்கா தங்கச்சி மாதிரி ஒன்றை பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய மாடு, நல்ல வெள்ளி மாதிரி சில மாதிரி இருக்கக்கூடிய மாடு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. 10 நாள் டைமாக இருக்குண்ணா. சரிங்க. சுழி சுத்தத்தில் அற்புதமாக இருக்கக்கூடிய மாடு, நல்ல காம்பு வருஷ கைக்கிற மிஷின் கரை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாங்கண்ணா. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? காங்கேயத்துல இருந்து. காங்கேயத்துல நம்ம ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம். சரிங்க சரிங்கண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி நம்ம ஃபார்ம்ல எவ்வளவு மாடுங்கண்ணா இருக்கு? மாடு 30 மாடு இருக்குங்க. சரிங்கண்ணா. ஜெர்சில எடுக்கணும் இல்ல அச்சப்ல எடுக்கலாம்? நமக்கு ஜெர்சி தானே பிடிச்சிருந்தது. ஏன்னா அச்சப் எடுக்கல, ஜெர்சி யூஸ் பண்ணீங்க? நமக்கு எப்பவும் ஹெச்எப் தான் வேணாம், ஜெர்சி தான் எடுக்கணும்னு வந்தாங்க. ஜெர்சி தான் எடுக்கணும்னே வந்தீங்க. ஆமாங்க. சரி சரி. அந்த மாதிரி மாடு அமைஞ்சிருச்சு. அமைஞ்சிருச்சு.
சரி சரி குணமனம் எல்லாமே பாத்தீங்களாண்ணே? பார்த்தோம். சரி சரிங்க. குணமனம் நல்லா இருக்குங்களாண்ணே? நல்லா இருக்கு. கறவை எவ்வளோண்ணா? கறவை எவ்வளோண்ணா? 20 சொல்லியிருக்காங்க. என்னண்ணே? 20 லிட்டர் சொல்லியிருக்காங்க. சரி சரிங்க. மற்ற விலையில அனுசரிச்சு தராங்களாண்ணே? சரி சரி. மன திருப்தியா போயிருக்கீங்க. மெஜாரிட்டியில 2 மாடு பிடிச்சிருங்க. ஆமாண்ணா. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிளாக் டைமண்டுங்கண்ணா. பிளாக் டைமண்ட். ஆமாண்ணா. சரிங்க. ரெண்டுமே 2ஆம் நீத்து 6 பல்ல இருந்து கடமுளப்பு, ரெண்டுமே கிளிக்கொம்பு டைப்ல அக்கா தங்கச்சிங்கள தானா. ஒன்ன பார்த்தா ஒன்ன பார்க்க தேவையில்லை, 2 போட்டோ எடுத்து வச்சா இது எது அது எதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்க. நல்லா சிலையாட்டக்கூடிய மாடுங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 20 கேரண்டியா கறக்கூடிய மாதிரி, ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. ஓகேங்க. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு, சுழி சுத்தத்துல ரெண்டுமே தெளிவான மாடு. சரிங்க. நல்ல வெயிட்டான மாடுன்னா நீரான குட்டியாட்டம் 2 ஒன்ன பார்த்த மாதிரி இருக்கும். நடையில விடுறோம் பாருங்க. ஓகேங்க. நல்லா வெயிட்ல நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல் பிளாக் டைப்ல ஜெர்சியில தேடுறீங்க, அதாவது ஹொலிஸ்டன்ல தேடுறீங்க, தாராளமா இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கண்ணா. சரிங்க. 2 அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குங்கண்ணா. சொன்ன மாதிரி 2 40 லிட்டர் ஒரு நாள் அசால்ட்டா கறக்கக்கூடிய மாடு. கண்ணு போடணும் 10 நாள் டைம் இருக்குங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க. ரெண்டுமே இப்போ ஒரு ஃபார்ம் கொண்டு போனா நல்லா சுத்தம். தாராளமா ரெண்டுமே ஒரு ஃபார்முக்கு கொண்டு போனா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கு. சொன்ன மாதிரி கறவை வருங்கண்ணா. சரிங்கண்ணா. அதனால பயப்படாம கொண்டு போகலாம். தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க. சரி. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. எந்த ஊர்ல இருந்து வந்துறீங்க? சேலம் சாரதா காலேஜ் பேக் சைடில் இருந்துண்ணா. சரிங்க சரிங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபார்ம் விசிட் பண்ணுறீங்களாண்ணா? ஆமாங்க. சரிங்க சரிங்க. எப்படிண்ணா பார்த்து வந்தீங்க? இது ஃபேஸ்புக்கில் பார்த்து வந்தோம். ஃபேஸ்புக்கில் பார்த்து வந்தீங்க. ஆனால் நம்ம ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க. எத்தனை மாடுங்கண்ணா இருந்தது நம்ம ஃபார்மில்? ஒரு 25 மாடு இருந்தது. சரிங்க சரிங்கண்ணா. நம்ம எடுக்குன்னு ஜெர்சியில் எடுக்கணும் வந்தீங்களா இல்லை ஹச்எஃப்ல எடுக்கணும் வந்தீங்களாண்ணா? ஜெர்சி தானே பார்க்கலாம். ஜெர்சியில் தான் பார்க்கணும் வந்தீங்க. அது கண்ணு மாடாவே அமைஞ்சிருச்சு. ஆமாங்க. கண்ணு அது நல்லா கிட்டே இருக்குங்களாட்டுக்கு. ஆமாங்க. சரிங்க சரிங்கண்ணா. மாடு குணம் சுழி சுத்தம் குணம் நல்லா பார்த்தீங்களாண்ணா? அதெல்லாம் பார்த்தேண்ணா. சரிங்க சரிங்க. கறவை எவ்வளோண்ணா அண்ணன் சொல்லியிருக்காங்க? கறவை அண்ணன் 30 சொல்லிக்கிறாருண்ணா. சரிங்க சரிங்கண்ணா. இப்போ நஞ்சு மாடு இப்போ தான் நஞ்சு குடி போட்டுட்டு இருக்குங்க. ஆமாம். சரிங்க சரிங்கண்ணா. மற்றபடி குணமனம் எல்லாம் பார்த்துட்டீங்களாண்ணா? விலையில அனுசரிச்சு தராங்களாண்ணா? அனுசரித்து தராங்க. சரிங்க சரி. ரொம்ப நன்றி. அண்ணா அளவு எருமையா இருந்தாலும் ஆமாண்ணா. வெயிட்ல நல்ல வெயிட்டிங்களாட்டு எருமை அண்டகட்டுல. ஆமாண்ணா. இந்த எருமையை பத்தி அப்படியே சொல்லுங்க. எருமை வந்து பாத்தீங்கன்னா சரிங்க 3ஆவது ஈத்துங்க. நாட்டு கிராஸ் தானே எருமை. சரிங்க. ஆனா எருமை நாட்டு கிராஸா இருந்தாலும் ஓகே உருவத்துல யானையாட்ட அதேதாங்க. அளவான எருமை, ஆனா வெயிட்டான எருமை. சரிங்க. குறைஞ்சது 1 டன் வெயிட் வருங்கண்ணா. நடையில விடுறோம் பாருங்க. ஓகேங்க. 3ஆவது ஈத்துக்கு தெளிவான எருமை ஒரு 15 லிட்டர் விடாம கறக்கும். ஆனா குறுங்கால் டைப்ல இந்த மாதிரி வெயிட்ல கிடைக்கிறது லட்சத்துல ஒரு எருமை தான் கிடைக்கும். அதேதாங்கண்ணா. அது வந்து என்ன சொல்றது, அபூர்வமான எருமை. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவில் என்ன சைஸுக்குலாம் தெரியல, நேரில் பார்க்கணும்ண்ணா. அதேதாங்க. ஒரு எருமை வச்சிருந்தாலும் தரமான எருமை, இப்படி ஒரு எருமை வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, தாராளமாக கால் பண்ணுங்க. எருமைக்கு தகுந்த பட்ஜெட் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன டிமாண்ட் போயிட்டு இருக்கு எருமை பாலுக்கு. அதனால தாராளமாக தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்து கொடுக்கலாங்க. ஓகேங்க. வணக்கங்கண்ணா. வணக்கங்க. எந்த ஊர்ல இருந்து வந்துறீங்க? 3 ரோடுங்க. சரிங்கண்ணா. நம்ம ஃபார்முக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்களா? ஆல்ரெடி மாடு எடுத்துருக்கீங்களா? இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? சரிங்க சரிங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க. நம்ம ஃபார்ம்ல எவ்வளோ மாடுங்க இருந்திருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு 30 மாடுக்கு மேலே இருக்கு. 30 மாடுக்கு மேல இருக்கு. 30 மாடுல இன்னைக்கு நீங்க ஜெர்சி எடுக்கணும்னு வந்தீங்களா இல்ல அக்செப்ட் எடுக்கணும்னு வந்தீங்களா? இதுதான் அந்த கலர் தான் பிடிக்குன்னு எடுத்துக்கிட்டேன். ஆமாம். சரி, ஜெர்சியில் அது நான் செம்பூத்தில் எடுத்துருக்கீங்க. ஆமாம். மாடு நல்ல மாடுங்களாட்டு. இது எத்தனை வீட்டு மாடுங்கண்ணா? இது 2ஆம் நீத்துங்க. 2ஆம் நீத்துங்க. சரி சரிங்க. கறவை எவ்வளோ நான் சொல்லியிருக்காங்க? கறவைண்ணா கேட்கலையே. கேட்கலீங்க. குணமனம் எல்லாம் சுழி சுத்தலாம். அதெல்லாம் பாட்டெல்லாம் கிளியாக இருக்கு. சரி சரிங்க. விலையில அனுசரிச்சு தராங்களாண்ணே? அனுசரிச்சு தராங்க. சரி சரிங்க. வந்துறீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துறீங்க. திருப்தியா மாடு கொண்டு வரீங்க. மாடு நல்லா பிடிச்சிருக்கீங்க? பிடிச்சிருக்கு. சரிங்க சரிங்க. ஒரு ஹெவி சைஸ்ல ஆமாண்ணா செவல சட்டையில ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி எப்படி சொல்லுங்க. ஆனா மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில செவல சட்டைக்குன்னா ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா. சரிங்க. ரட்ட முதுகுல வெயிட்டான மாடு. ஓகே. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. மாடு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நீத்து 6 பல்ல இருந்து கடமுளப்பு, சுழி சுத்தத்துல தெளிவான மாடு. சரிங்க. ஒரு 22 இருந்து 24 லிட்டர் கறவை கறக்கக்கூடிய மாடு. கண்ணு போட 20 நாளைக்கு மேல ஆகுன கண்ணு போட. சரிங்க. நடையில விடுறோம் பாருங்க. நல்லா ஓவர் சைஸ்ல செவல சட்டை இந்த மாதிரி கலர்ல தேடுறீங்க, தாராளமா இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கண்ணா. சரி. 4 காம்பு அப்படியே அச்சில் ஊத்துற மாதிரி நல்லா கைக்கறவை மிஷின் கறவை எதுக்கு வேணா போட்டுக்கலாம். தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடுங்கண்ணா. ஓகே. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. பிளாக் மெஜாரிட்டியில் ஒரு ஹச்எஃப் கிராஸ் பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி சொல்லுங்க. ஆனா மாடு வந்து பாத்தீங்கன்னா ஹோலிஸ்டன் கிராஸ்ன்னு சொல்லலாங்கண்ணா. சரிங்க. ஒயிட் வந்து அங்கங்க தான் இருக்குங்கண்ணா. பிளாக் மெஜாரிட்டி. ஓகேங்க. மாடு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நீத்து 6 பல்ல இருந்து கிளம்புறப்போ ஒரு 20-22 லிட்டர் கறவை கறக்கக்கூடிய மாடு. நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்குங்கண்ணா. சரிங்க. சுழி சுத்தத்துக்கு தெளிவான மாடு. 2ஆம் நீத்து 6 பல்ல இருந்து கிளம்புறப்பு.
இன்னும் கண்ணு போட 10 நாள் டைம் இருக்குங்கன்னா ஃபுல்லாக மடி எடுத்தால் மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு மடி வச்சு தான் மாடு கண்ணு போடணும். 4 காம்பு அப்படியே அச்சில் ஊற்றுற மாதிரி அடிக்க ஒரு காம்பு. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாங்க. கைக்கரை மிஷின்கார எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு, தேவைப்படுறீங்க கால் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகேங்க. இப்போ ஃபார்முக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரேரா இப்போ ஒரு ஜாபர் பாடி அது கண்ணி எருமை வந்திருக்கு. ஆமாண்ணா. இந்த எருமையை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா இந்த எருமை வந்து ரேரான பீஸு. அதேதாங்க. அதாவது ஜாபர் பாடியில சரிங்க. அதாவது உயரம் தான் கம்மியா போச்சுங்கண்ணா எருமை பொறுத்தளவுக்கு. சரிங்கண்ணா. நல்ல ஓவர் சைஸுங்கண்ணா ஜாபர் பாடியில. ஓகேங்க. கண்ணு வந்து பாத்தீங்கன்னா கோணா கண்ணு, கால கண்ணுங்கண்ணா. சரிங்கண்ணா. நான் இந்த பக்கம் நின்னா அந்த பக்கம் தெரிய மாட்டேன், அந்த மாதிரி நல்ல ஒரிஜினல் ஹைட்ல. சரிங்க. நல்ல வெயிட்டான ஒரு ஜாபர் பாடி எருமை. அதேதாங்க. நல்ல பிரீட் எருமைங்கண்ணா. சரிங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ப்பு வந்து இல்லாத இடத்துல இருந்ததுங்க. சரிங்க. இதெல்லாம் தாராளமா ஒரு வளர்ப்பு இருக்கிற இடத்துக்கு கொடுத்தோம்னா தாராளமா ஒரு நாளைக்கு நல்ல முதல்ல இருக்கக்கூடிய எருமைங்கண்ணா. அதேதாங்கண்ணா. இப்போ தெரியும் இதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு. தேவைப்படுறீங்க நல்லா வளர்க்கக்கூடிய இடத்துக்கு தேவைப்படுறீங்க தாராளமாக எடுத்துகிட்டு போங்கண்ணா. ஆனால் இப்போ கறவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் தான் கறவைங்கண்ணா. சரிங்க. 5 லிட்டர் பால் இருக்குது, கறந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது வாங்கி வளர்த்தாலும் இப்போ அடுத்தது தாராளமாண்ணா. இது ஒரு சென ஊசி போட்டு இதுலேருந்து ஒரு ப்ரீட் பண்ணிட்டோம்னா ஒரு பண்ணையே உருவாக்கிடலாம். சரிங்க. நல்லா ஓவர் சைஸில் இருக்கக்கூடிய எருமைங்க. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஒரு ஆள் வசரத்துக்கு ஆமாண்ணா. ஹெவி சைஸ்ல ஒரு முறா கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த முறாவை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா 6 பல்லுக்கு 2 நீத்து முறா பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிரீடு முறாங்கண்ணா. நல்ல ரிங்கும் டைப்ல. சரிங்க. நல்ல முகலட்சணமான எருமைங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நல்ல கிடேரி வந்து பாத்தீங்கன்னா 2 நீத்து. சரிங்கண்ணா. தலைச்சன்லயே 14 லிட்டர் கறந்ததுக்குன்னா இந்த போக ஒரு 15-16 லிட்டர் கூடாதுன்னா நல்ல காம்பு வருஷம் ஓவர் சைஸுங்கண்ணா எருமை. சரிங்கண்ணா. நடையில விடுறோம் பாருங்க, நல்ல முறால ஒரிஜினல் பிரீடு 6 பல்லு. ஓகேங்க. ஹெவி சைஸ் முறாங்கன்னா கண்ணு போட 20-25 நாள் டைம் இருக்கு. கொண்டு போய் அவங்க தண்ணி தண்ணிக்கு செட் ஆகி கண்டு போடுச்சுன்னா தாராளமாக நம்ம சொன்ன மாதிரி கறவை வருங்கன்னா நல்லா சதுர்கட்டு மடியில் வைக்கக்கூடிய எருமைங்கன்னா தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஹெச்எஃப் கிராஸ்ல ஒயிட் மெஜாரிட்டியில மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. ஆனா மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா நொக்ரா பிரீடுங்கண்ணா. ஓகேங்க. ஆனா நல்ல சைஸ் பார்த்துங்க, உயரத்துல இருக்குன்னு. ஆனா சின்ன மாடு இருக்குது நினைச்சுக்காதீங்க. மாட்டுக்கு தகுந்த பட்ஜெட்டு இருக்கும், பட்ஜெட்டுக்கு தகுந்த மாடு கறவை வருங்கண்ணா. சரிங்க. சின்ன கறவையில எல்லாம் 30 லிட்டர் அசால்ட்டா கறக்கக்கூடிய மாடுங்கண்ணா. ஓகே. பிரம்மாண்டமான மடி செட்டு, நல்ல காம்பு வருஷம் ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கும். சரிங்க. நடையில விடுற பாருங்க 2 நீத்த 6 பல்லுந்து கடமுளப்பு சுழி சுத்தத்துல தெளிவான மாடுங்கண்ணா. இந்த மாதிரி ஹெச்எஃப் கிராஸ்ல பாத்தீங்கன்னா நொக்ரா பிரீடு வந்து என்னைக்குமே கறவை வந்து ஃபெயிலியர் ஆகாதுங்கண்ணா. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கண்ணா, எடுத்துக்கலாம். கண்ணு போட 10 நாள் டைம் இருக்குங்கன்னா கேரண்டியா 30 லிட்டர் அசால்ட்டா கறக்கக்கூடிய மாடு. அடிக்கு ஒரு காம்பு நல்லா ரோஸ் காம்புல நல்லா பாருங்க என்ன சைஸ்ல இருக்குன்னு மாடு. ஒரு மாடு வச்சிருந்தாலும் பிரம்மாண்டமான மாடா இருக்கணும், அது 30 லிட்டர் கறவை வேணும்னு நினைக்கிறீங்க தாராளமா இந்த மாடு செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஓகேங்க. ஹெவி சைஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க, புளிசார கலர்ல. ஆமாண்ணா. மாடு என்ன பிரீடிங்னா எவ்வளவு கறவைனா வரும்? ஆனா மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில ஒரிஜினல் புளிசாரைன்னு இதுதாங்கண்ணா. சரிங்க. கலரை பார்த்தா தெரியுதுங்களா? அதேதாங்க. எந்த மாதிரி வரி விழுந்திருக்குமோ அதே மாதிரி இருக்கும். புளிசாரின்னு இதுதான் ஒரிஜினல் புளிசார கலருங்கண்ணா. சரிங்க. ஆனா இதெல்லாம் ரேர் பீஸுங்கிற மாதிரி இதுக்கு டிமாண்ட் அதிகங்கண்ணா. அதேதாங்க. எத்தனையோ பேர் புளிசாரியில மாடு வேணும், புளிசாரியில மாடு வேணும்னு சொல்லி கேட்குறீங்க, ஏகப்பட்ட பேர். காரணம் என்னன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயிலுக்கு நல்லா தாங்கக்கூடிய மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. கறவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 22 25 அசால்ட்டா கறக்கக்கூடிய மாடுங்கண்ணா. ஓகேங்க. கண்ணு போட 10-15 நாள் டைம் ஆகுனா அது ஃபுல்லா மடி எடுத்தா மாடு கண்ணு போடு. இப்பதான் மடி வைக்க ஆரம்பிச்சிருக்குன்னா 2 நீத்துல மாடு வந்து பாத்தீங்கன்னா 2 நீத்துல 3 நீத்து ஸ்டார்டிங்னா. சரிங்க. கடமுளப்பு சுழி சுத்தல் தெளிவான மாடு. நடையில் ஓடுற பாருங்க நல்ல ஓவர் சைஸ்ல ஒரு ஜெர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புளிசார கடையில் தேவைப்படுறீங்க தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கன்னா கண்ணு போட 20-25 நாள் டைம் ஆகுன்னா. ஓகேங்க. ஒரு மாடு வச்சிருந்தாலும் தரமான மாடாக ஓவர் சைஸில் இருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகே. ரெடி கறவையில் கண்ணு மாடு கொண்டு வந்துறீங்க. நம்ம கண்ணு மாடை பற்றி அப்படியே சொல்லுங்க. ஆனால் ஜெர்சியில் செம்புத்துங்கண்ணா. சரிங்க. ஆனால் சைஸ்னா இதுதான் சைஸ், வெயிட்னா இதுதான் வெயிட், கறவைனா இதுதான் கறவைங்கிற மாதிரி மாடு இருக்கக்கூடிய மாடு. காலை கிட்டே இருக்குங்களா? கண்ணும் கிடேரி கண்ணுங்கண்ணா. நல்ல சட்டையெல்லாம் நல்லா அருமையான கண்ணுங்கண்ணா. கண்ணுக்காகவே மாட்டை விடாமல் வாங்கணுங்கண்ணா. ஆனால் 30 லிட்டர் அசால்ட்டாக கறக்கக்கூடிய மாடு, பிரம்மாண்டமான மாடு. என்ன சைஸில் நெட்டு நீள அகலக்கட்டு முதுகு கட்டில் இருக்குன்னு பாருங்க. எலும்புகளமான மாடு. 3வது ஈத்து கடமுளப்பு சுழி சுத்தத்தில் தெளிவான மாடு. கண்ணு சுழி சுத்தங்கண்ணா. முதலுங்கண்ணா. நடையில் விடுறோம் பாருங்க. சரிங்க. நல்லா ஹெவி சைஸில் வந்து தேவைப்படுறீங்க தாராளமாக கால் பண்ணுங்கண்ணா. கண்ணை விட்டுருங்க. ஹெவி சைஸில் தேவைப்படுறீங்க தாராளமாக கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. நல்லா ஓவர் சைஸில் இருக்கக்கூடிய மாடு. சரிங்க. கண்ணு இன்னைக்கு தானே போட்டுச்சு, நஞ்செல்லாம் தெளிவாக போட்டுருச்சு. இப்போதான் சீம்பால் கறக்க போகிறோங்கன்னா தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். 4 காம்பு அச்சில் ஊற்றுற மாதிரி இருக்குங்கன்னா கைக்கரை மிஷின் கறவை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். தண்ணி தண்ணிக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய மாடுங்கண்ணா. ஓகேங்கண்ணா.
ஹெச்எப்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஜெர்சியில சிவாஜி ஹெச்எப்னு சொல்லுவாங்க, செவல சட்டைங்கண்ணா. சரிங்க. மாடு வந்து பாத்தீங்கன்னா 3வது ஈத்து, கடமுளப்பு, சுழி சுத்தத்துல தெளிவான மாடு, நல்லா வெயிட்டான மாடுங்கண்ணா. அளவு மாட்டுல வெயிட்டான மாடு. சரிங்க. ஒரு 18 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடுங்கன்னா, கண்ணு போட இன்னும் 10 நாள் டைம் இருக்குன்னா நடையில் விடுறோம் பாருங்க. நல்லா வெயிட்லயே ஆகட்டும், கலர்லயே ஆகட்டும், எதுலையுமே குறை சொல்ல முடியாது. ஃபேட்டஸ் அருமையா இருக்கும். தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. 4 காம்பு அப்படியே 4 காம்பு பாருங்க, என்ன அச்சில் ஊத்துற மாதிரி இருக்கக்கூடிய மாடுங்கண்ணா. சரிங்க. கண்ணு போட 10 நாள் டைம் இருக்குன்னா தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க. கிராஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. மாடை பத்தி எப்படி சொல்லுங்க. நான் மாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டின் ஜெர்சியில இந்த மாதிரி ஒரிஜினல் கிர் கிராஸ்ல மாடு கிடைக்கிறது ரேருங்கண்ணா. அதேதான். அற்புதமான மாடு, நல்ல ஓவர் சைஸ் நீரான மாதிரி இருக்கக்கூடிய மாடு, வெயிட்டான மாடு. சரிங்க. அசால்ட்டா நேரம் 10 கரை வரும். நடையில் விடுற பாருங்க, கிர் கிராஸ்ல நேரம் 10 இந்த மாதிரி வெயிட்ல கறக்கலைன்னா எந்த மாடும் கறக்காது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மடிசெட்டு. காம்பு வந்து பாத்தீங்கன்னா ஊது காம்பும் போய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கறந்து முடிச்சுட்டா பாலை கறந்துட்டா சுப்பாட்டு ஆகி போயிருங்கண்ணா. சரிங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கறந்தா தோல் மடிங்கண்ணா. அதாவது பேப்பர் ஷாக் மாதிரி உடனே மடி இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு கறந்துடும். ஃபுல்லா மடி ஃபுல்லா பாலா தான் இருக்கும். ஆமாண்ணா. ஜெர்சி கிராஸ் மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. நல்ல ஒரு வெயிட்ல இருக்கு மாடு. மடி செட்டு நல்ல வெயிட்டிங்களாட்டுக்கு. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா மாடு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா காங்கிரஸ் கிராஸ்ல வந்திருக்குங்க. ஜெர்சியில செம்பூத்து காரி. சரிங்கண்ணா. ஆனா இதெல்லாம் லட்சத்துல ஒரு மாடுன்னு சொல்ல இந்த மாதிரி கலர் கிடைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அதேதாங்கண்ணா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டு கிராஸ்ல கபிலா பிரீடுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் தேவையில்லை. செம்பூத்து காரிங்கன்னா ஜெர்சியில ஓவர் சைஸ் அசால்ட்டா 25 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. இந்த கண்ணு போட 10 நாள் டைம் இருக்கு. 10ல இருந்து 15 நாள் ஆகும். நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்கும். நல்ல முகலட்சணமான மாடு. 2ஆம் நீத்து 6 பல்லுல இருந்து கடமுளப்பு இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா. நடையில் விடுறோம் பாருங்க, நல்ல ஓவர் சைஸ்னா சின்ன மாடலாம் இல்லைங்கன்னா வீடியோல எப்படி தெரியும் தெரியல, நேரில் வந்தது இந்த மாட்டோட தோரணை தெரியும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம்னா. மாட்டுக்கு தகுந்த பட்ஜெட் வரும். பட்ஜெட் பார்க்காதீங்க, தாராளமா கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நம்ம ஃபார்ம்ல இருந்த எல்லா மாடுகளுமே பார்த்தாச்சுங்கன்னா லைவ் ஸ்டாக்ல 15 மாடு லைவ் ஸ்டாக் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. சரிங்கண்ணா. ஆனா இப்ப கஸ்டமர் இந்த வாரம் வந்தவங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க? ஆனா எப்பவும் போலதான் வாரம் எப்படி வருவாங்களோ அதே மாதிரி கஸ்டமர் வந்து அவங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா. சரிங்க. அதே மாதிரி 11 மாடு வாங்கியிருந்தாங்கன்னா எல்லா பக்கம் கொடுத்துருந்தோம். ஓகேங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி மாடுங்களா கொண்டு வந்திருந்தோம் இந்த வாரம். அதாவது வந்து குவான்டிட்டி அதிகம் இந்த டைம் நம்ம கொண்டு வந்தது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெளிவான மாடுங்க கொண்டு வந்திருக்கோம். தேவைப்படும் போது டக்குன்னு வாங்கினா எடுத்துக்கலாங்கண்ணா. எப்பவும் வியாழக்கிழமை நம்ம ஃபார்முக்கு வர மாதிரி பாருங்க. வியாழன் வெள்ளியில நம்மகிட்ட வியாபாரம் போகும். சரிங்க. வியாழக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு நேரம் வாங்க. ₹1,00,000 போட்டு ஒரு பொருள் வாங்குறோம். கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. அதாவது ஒரு 30 மாடு இருக்கும்போது பார்க்கும்போது செலெக்ஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. 10 மாடு இருக்கும்போது பார்க்கறதுக்கும் 30 மாடு இருந்து பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. அதனால தேவைப்படுறீங்க வியாழக்கிழமை வாங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஆனா தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம ஃபார்ம்ல எல்லாமே நியூ அப்டேட் கொடுத்துருவோம். ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா நிறைய மாடு நிறைய டைப் என்ன இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஜோடியாவே நிறுத்திருந்தோம். அதேதாங்க. பிளாக் டைமண்ட்ங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட்ல கொண்டு எல்லாமே ரகரகமா கொண்டு வந்துடும். என்ன எருமையிலயும் நம்ம நாட்டு எருமை, முறா, ஜாபர்பாடி இல்லாததே இல்ல. இந்த வாரம் எல்லா ரகத்துலயும் ஒவ்வொன்னு இறக்கியாச்சுங்க. எல்லா ரகத்துலயும் எல்லா பிரீட்லயும் எல்லாமே இறக்கியாச்சு. ஆமாண்ணா. சரிங்கண்ணா. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒவ்வொன்றும் தனித்தனியா போய் தேடுதல். எல்லா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அது ஜோடியா வேணுமா வந்து பிடிச்சிக்கலாம். அதான் அனைத்து அவங்க தேவை அனைத்து பூர்த்தி ஒரே இடத்துல பூர்த்தி பண்ணிடலாம். ஆமாண்ணா. சரிங்கண்ணா. இந்த வாரம் கஸ்டமர் எல்லாம் நல்லா சப்போர்ட் எப்பவும் போல கண்டிப்பா வந்திருந்தாங்கன்னா பிடிச்ச மாதிரி மாடுகள் எடுத்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகேங்கண்ணா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவும் போல சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. சரிங்கண்ணா. தொடர்ந்து நம்ம ஃபார்ம்ல வாரம் நியூ ஸ்டாக் நியூ அப்டேட் பார்த்துட்டே இருக்கோம். ஆமாண்ணா. தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக் நியூ ஸ்டாக் நியூ அப்டேட்ல எப்பவும் போல அடுத்த வாரமும் கொண்டு வரும்னா தாராளமா வியாழக்கிழமை வாங்கினா எடுத்துக்கலாங்கண்ணா. நன்றி. வணக்கங்கண்ணா.